தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் கடந்த 2021 ஃபால்கன் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் என்ற நிதி நிறுவனம் துவங்கப்பட்டது. கேபிட்டல் புரொடக்ஷன் ஃபோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஃபால்கன் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் பிளாட்ஃபார்ம் என்ற துணை நிறுவனங்களும் உருவாக்கப்பட்டன. குறுகிய கால வைப்புத் தொகைக்கு 24% வட்டியோடு சேர்த்து கூடுதல் தொகை தரப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டது. அதை நம்பி ஏராளமானோர் அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்தனர். ஹைதராபாத்தை முக்கிய தளமாக கொண்டு இயங்கிய இந்த நிறுவனத்தில் தெலங்கானா தவிர ஆந்திரா, தமிழ்நாடு, டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் அதிகப்படியான முதலீட்டை குவித்துள்ளனர். இது தவிர ராஜஸ்தான், ஹரியானா, கேரளா, ஒடிசா, பீகார், கர்நாடகா, பஞ்சாப், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், திரிபுரா மற்றும் லடாக் போன்ற இடங்களிலும் கணிசமான அளவுக்கு முதலீட்டாளர்கள் உள்ளனர். இது தவிர துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் அலுவலகங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதன் மூலமாக சுமார் 1700 கோடி ரூபாய் திரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் உறுதியளித்தபடி பணத்தை திருப்பிக் கொடுப்பதில் சர்ச்சை ஏற்பட்டது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்களது பணத்தை திரும்பத் தரும்படி வற்புறுத்தினர். அது தொடர்பான சர்ச்சை காரணமாக நிறுவனங்களை மூடிவிட்டு நிர்வாகிகள் தலைமறைவாகிவிட்டனர். இதனால் ஏமாற்றமடைந்தவர்கள் ஹைதராபாத் கிரைம் பிரிவில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ஃபால்கன் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் அமர்தீப் குமார், உயர் பொறுப்பில் இருந்த ஆரியன் சிங், யோகேந்தர் சிங் உட்பட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைபராபாத் போலீசார் ஃபால்கன் அலுவலகத்தை சோதனை செய்த போது முக்கிய ஆவணங்கள் மாயமாகி இருந்தது தெரிய வந்தது. நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான அளவுக்கு முதலீடுகளை பெற்றவர்கள் திட்டமிட்டே அலுவலகத்தை மூடிவிட்டு தலைமறைவாகி இருப்பதாக கூறப்பட்டது. வழக்கு பதிவுக்கு உள்ளானவர்கள் உள்நாட்டில் உள்ளார்களா அல்லது வெளிநாடு தப்பிவிட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் மோசடி நபர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய ஃபால்கன் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பவன்குமார், ஃபால்கன் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் பிளாட்ஃபார்ம் நிறுவனத்தின் தலைவர் காவ்யா ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 850 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் விசாரணை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சேகரிக்கப்பட்ட தொகை பல்வேறு போலி நிறுவனங்களுக்கு திருப்பிவிடப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள ஃபால்கன் நிறுவனத்தின் முக்கிய தலைவர் அமர்தீப் குமார் உள்ளிட்ட மேலும் 17 பேர் சிக்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.